வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியான ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு ஷோ டைம் அப்படின்றது. இம்ரான் ஹாஸ்மி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. இதோட பேரு விக்டரி அப்படின்றது. இப்ப அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அதனால மாடியில இருந்து ஒரு போட்டோ கீழே விழுது. பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பா கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இந்த பையனோட பேரு ரகு அப்படின்றது. ஏன் இந்த சண்டை அப்படின்றதுலாம் நமக்கு இப்போதைக்கு தெரியல. இங்கதான் ஷோ டைம் அப்படின்ற மாதிரி சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மகிமான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாம்பேல திரைத்துறையில பூந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கூட போன்ல பேசிக்கிட்டே தான் இவங்க வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மீடியா சேனல்ல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் சீனியர் கால் பண்ணி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. ரிவ்யூ ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு நீ தான் ஹேண்டில் பண்ண போற. பியார் டேஞ்சரஸ் படம் பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி கேட்கிறது. பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப பக்காவா ப்ரோக்ராமா பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. அந்த படத்தோட டீமை சேர்ந்தவர் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. எங்க படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் தரணும், அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஐபோனை இவங்க கிட்ட தராரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த ஐபோன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இவங்க அந்த படத்தை பார்த்திருப்பாங்க. செம்ம மொக்கையா இருக்கும். மொக்கையா இருக்க படத்துக்கு எப்படி பாசிட்டிவ் ரிவ்யூ தரது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆக்ட்ரஸும் ஒரு சிங்கர் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ரகு வராரு. ரகு தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. ஒரே சமயத்துல நிறைய படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் தான் அந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்தவர் அவங்களை கிஸ் பண்றாரு. இம்ரான் ஹாஸ்மியை பொறுத்த வரைக்கும் கதை இல்லாம கூட படங்கள் இருக்கும். ஆனா கிஸ்ஸின் இல்லாம கண்டிப்பா படமே இருக்காது. இந்த சீரிஸ்லயும் கிஸ்ஸினை வச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஒய்ஃப் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. இப்ப அவங்க கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் தரணும், ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி அசிஸ்டன்ட் அங்க இருக்காங்கல்ல, ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரகு பெருசா இதை ஏத்துக்க மாட்டாரு. இவர் அப்புறமா பாத்துக்கலாம், நம்ம உடனே ஆபீஸ் ரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. இவங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆயிருச்சு. அப்பதான் ரன் பண்ணிருப்பாரு. இப்பதான் ரகு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரகுக்கு அப்பாவோட இடத்துக்கு வரணும்னு எப்பவுமே ஆசைலாம் இருக்கும். அப்படியே கட் பண்ணி நமக்கு மகிமாவை காட்டுறாங்க. இப்ப ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருது. இவங்களும் பியார் டேஞ்சரஸ் படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல பாசிட்டிவா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மனசு கேட்கவே மாட்டேங்குது. சரி உண்மையை போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த படம் சரியான குப்பை, இந்த மாதிரி குப்பை படத்தை எப்படிதான் எடுக்கிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசினதுனால சோசியல் மீடியா முழுக்க இத பத்தி தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகு போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது தான் ரகுவோட அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு விக்டர் அப்படின்றது. விக்டர் எப்படியாவது தடுக்கணும், இல்லனா ரகு கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி ஆட்கள் நினைக்கிறாங்க. அதனால விக்டர் வந்துட்டு இருக்கும் போது வாசல்ல வச்சு அவரை தடுத்துட்டு இருக்காங்க. என்னைய தடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி விக்டர் கோவப்படுறாரு. நான் தான்ப்பா தடுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரகுவும் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளவு இட்டு கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நல்லா தெரியும், 7 பிளாக் பஸ்டர் குத்திங்க, ஆனா கடைசியா நீங்க எடுத்த 3 படமா சரியான ஃபிளாப். இதுக்கப்புறமும் உங்களை வச்சு படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸையே மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதனால இதுக்கப்புறம் என்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்ற முடிவை நான் எடுக்கிறேன், நீங்க அதுல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. படம் நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்லணும், நீயே ஆளுங்களை செட் பண்ணி படம் நல்லா இருக்குன்ற மாதிரி பொய்யான ரிவ்யூ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி சொன்னா என்ன, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணுதா இல்லையான்றதை மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், அடிக்கடி இந்த இடத்துக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா கூட சண்டை போட்டதுனால ரகுவும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபைனான்ஸ் பண்ணலான்னு ஒரு நபர் நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் ரகு கிட்ட பேச வராரு. ஆனா ரகு கண்டுக்காம கார்ல ஏறிடுறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட்டும் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் தந்தாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ தந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்களே பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. 2 அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் பேரு கரண் அப்படின்றது. அந்த கரண் மகிமா தான் தந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா மகிமாவோட பாய் ஃப்ரெண்டா இவர் தான் இருப்பாரு. இப்ப மகிமாவோ ஒரு பார்ல வச்சு மீட் பண்ணிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் தந்த, நீ ஐபோன் வேணும்னு கேட்ட, வேற மூலியமா உனக்கு ஐபோனை ஏற்பாடு பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஆஃபரை உனக்கு தந்தேன், எதுக்காக அதை கெடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்படி கிடைக்கிற போன் எனக்கு தேவையே கிடையாது, என்னால உண்மையை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை தான் நீ சொல்ல போற, ஏன்னா இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீ சொல்ற டைரக்டருங்களாம் குப்பை படம் எடுப்பாங்க, நீ அதுதான் ஆகோ ஓகோன்னு சொல்லுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும், பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அப்பதான் இவங்களுக்கு சேனல்ல இருந்து கால் வருது, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவங்களும் அப்செட் ஆயிடுறாங்க. இத பத்திலாம் அம்மா கிட்டயும் போன்ல சொல்லிட்டு இருக்காங்க.
பாலிவுட் பெரிய இண்டஸ்ட்ரிமா, அந்த இடத்துல நம்மள மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது, அங்க இருக்கவங்க கூட போராடி உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணத கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா காட்டுறாங்க. அர்மான் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டரோட ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ரொம்ப நேரம் ஆயும் வராம இருக்காரு. அதனால அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கேரவனுக்கு வராரு. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அசிஸ்டன்ட்டை எழுப்புறாரு. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட்டோட மெயின் பாயிண்ட புடிச்சிடுறாரு. எத்தனை வாட்டி தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. திரும்பி கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கதவை திறக்கிறாரு. பார்த்தா இவரை பாக்குறதுக்காக ரகு தான் வந்திருக்காரு. 1857 அப்படின்ற மாதிரி ஒரு பீரியாடிக் படத்தோட கதையை இவர்கிட்ட பிச் பண்ணிருப்பாரு. இவருமே ஓகே தான் சொல்லியிருப்பாரு. இப்ப ரகுவும் ஷூட்டிங்கை சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சில சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைட் சீன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஃபைட் சீன்லாம் அதிகப்படுத்தினாதான் என்னோட ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்தெந்த சீனை எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நான் சாகுற மாதிரி இருக்கு, நான் சாக கூடாது, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரகு என்ன சொல்றாருன்னா, இது உண்மை சம்பவம், நம்ம இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது, நான் சொல்றது கேளு, இது உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்ற மாதிரி கதையை மாத்தினாதான் நான் நடிப்பேன், அதே மாதிரி பைனான்சியர் கிட்ட நான் அப்பதான் பேசுவேன், இல்லனா பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன இவன் இப்படி குண்டு தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி ரகு ஷாக் ஆயிடுறாரு. வேற மாதிரி பேசிதான் இவனை சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. உன் ஃபேன்ஸ் உன்கிட்ட ஆக்ஷனை மட்டும் எதிர்பார்க்கல, நல்ல நடிப்பையும் எதிர்பார்க்கறாங்க. இல்ல அதுக்கான ஸ்கோப் இருக்கு. இந்த படத்தை மட்டும் நீ நடிச்சனா அடுத்த லெவலுக்கு போயிடுவ, அப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டாரு. இதனால அர்மானோட மைண்டும் மாறிடுது. உன் ப்ரொடக்ஷன்லயே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்மான் ஏத்துக்கிறாரு. அதனால ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை செம்ம கிராண்டா இவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு விக்டரை காட்டுறாங்க. விக்டர் யூரின் போயிட்டு இருக்காரு. யூரின்ல பார்த்தா பிளட்டா வருது. இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விக்டரை பொறுத்த வரைக்கும் தேவன் அப்படின்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருக்காரு. மகிமா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பயங்கரமா ரகுவை கதற விட்டுருக்கால அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப விக்டரும் அவரோட பெட்டி எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. என்ன பாக்குறதுக்காக அந்த பொண்ணை கூட்டுவா அப்படின்ற மாதிரி தேவன் கிட்ட சொல்றாரு. இப்ப தேவன் மகிமாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட சார் பேசணும்னு சொன்னாரு, வான்ற மாதிரி வண்டியில ஏத்தி இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எதிராக இவங்க ரிவ்யூ பண்ணிருக்காங்கல்ல, அதனால பயங்கரமா கோவப்பட்டு திட்டுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. என் மேல கோவமே இல்லையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேசி முடிச்சவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவர் என் மேல பயங்கரமா கோவப்படுவாருன்னு பார்த்தேன், ஆனா ரொம்ப ஜாலியா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி அம்மா கேட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போது இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்தவங்களையும் வர சொல்லிருப்பாங்க. இப்ப ரகு இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சண்டையெல்லாம் தள்ளி வச்சிருங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. சரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பாவும் தேடி அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துடுறாரு. ஃபங்க்ஷனுக்கு தான் போக போறாருன்னு பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு போகாம இங்க உட்காந்து படம் பாக்குறாரு. இவர் கடைசியா எடுத்த படம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை தான் திரும்ப திரும்ப இவர் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த சைடுல ரகு இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி பண்றாரு. என்ன இவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கரனும் மகிமாவும் சேர்ந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கரனுக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா விக்டர் கண்ணா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு தகவல் கிடைக்குது. இத பக்கத்துல இருக்க மகிமாவும் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இண்டஸ்ட்ரியில விக்டர் கண்ணா கூட ஒர்க் பண்ண நிறைய ஆக்டருங்க இருப்பாங்க பாத்தீங்களா, விக்டர் கண்ணா இறந்து போனதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல துக்க நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிக்கிற போட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படி எந்த போட்டோவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அதான் நானும் சொல்றேன், அப்படி இருந்திருந்தா எனக்கு பிடிச்சிருக்கும், அப்படி எந்த போட்டோவும் இல்ல. ஏன்னா எங்க கூட அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, எப்ப பாரு படம் தான் சுத்திட்டு இருப்பாரு. அதனால தான் அவர் மேல எனக்கு சின்ன வயசுல இருந்தே கோவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை மேற்கொண்டு எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், ஆனா சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த நாள் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் தடுக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் இது அவ்வளவு கஷ்டமான நாள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதே இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்பதான் லாயர் லேடி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அப்பா கடைசியா உயில்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத தான் படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் இவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் அவர் இருக்காரு. அதே மாதிரி வந்து ரகுவோட அம்மா இருக்காங்க. அவங்க படிக்கிற எல்லாமே அப்பாவே இவர்கிட்ட சொல்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே விக்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த விஷயத்தை நான் ரகுக்கு தர விரும்பல, என்னோட பேத்திக்கு தான் தர விரும்புறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஆக்சுவலா விக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா ஒருத்தங்க இருப்பாங்க. அதை பத்தி இவங்க யாருக்குமே தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேத்தியா தான் மகிமா இருப்பாங்க. மகிமா தான் இதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதி
வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ரகு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு என்னால ஏத்துக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்றாரு. அந்த இடத்துல அப்பாவோட போட்டோ இருக்குல்ல, அதை தூக்கி வெளியே எறியறாரு. இதுதான் சீரிஸோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இது எதுவுமே மகிமாக்கு தெரியாம தான் இருக்கும். இப்பதான் தேவன் கிட்ட இருந்து கால் வருது. அவர் இந்த மாதிரி தான் உயில எழுதி வச்சிருக்காரு, நீ தான் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் சோசியல் மீடியா முழுக்க இதுதான் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் அம்மா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு விக்டர் தான் நம்மளோட அப்பான்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. எதுக்காக விட்டு போனாருன்ற காரணத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் பையன் வேணும்னு விரும்பி இருப்பாரு, பொண்ணு பிறந்ததுனால தான் விட்டு போயிருப்பாரு. இத பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி நைட்டு நிறைய இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. ஏன் அப்படி பேசினாரு அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரிய வருது. இப்ப எல்லாருமே பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இவங்களும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எந்த மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருப்பாரு. இவங்களும் இவங்களோட ஆசை படத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்பதான் அதுக்கான காரணம் எல்லாம் புரியுது. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ரகுவும் லீகலா ஃபைட் பண்ணி எப்படியாவது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை திரும்பி இவர் பேர்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி லாயர்ஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இவர் மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சாலும் அவளுக்கு ப்ரொடக்ஷனை பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அவளை உங்க கையில போட்டு நீங்களே வேலையெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் எடுக்க இவங்க சில இடத்துல சைன் பண்ணணும். கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் கோவமா ரகு இந்த இடத்துக்கு வராரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதனால இவங்களும் ரகுவோட ரூமுக்கு பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரகு இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ஸ்வீட்டா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ப்ரொடக்ஷன் அப்படின்றது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பிரச்சனை வரும். கடைசி 5 வருஷமா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். உயில் படி பார்த்தா இந்த ப்ரொடக்ஷனுக்கு நீ தான் ஹெட். நீ ஹெட் மாதிரி இருந்துக்கோ, ஆனா எல்லா செயல்பாடையும் நானே பாத்துக்கிறேன். என்னென்ன படத்தை கமிட் பண்ணோம், எந்தெந்த படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணோன்றதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ப்ரொமோஷன் வேலை இருக்கு பத்தியா, அதை மட்டும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சின்ன வேலை மட்டும் நீ பாத்துக்கோன்றதை இன்டைரக்டா இவர் சுத்தி வளைச்சு சொல்லிட்டாரு. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஆனா தாத்தா என்ன அந்த ஒர்க்கு தானே பாத்துக்க சொன்னாரு, இதை நான் எப்படி பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. நான் தான் சொல்றேன்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பதிலுக்கு இவங்களும் கோவப்படுறாங்க. தாத்தா சொன்னதை கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்ற மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதனால அவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப இங்க வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. வரலாறுல கரெக்டான முடிவு எடுத்தவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க நல்ல முடிவை எடுக்க போறீங்களா இல்லையான்னு யோசிங்க. ஒன்னும் தெரியாத இவ கூட இருக்க போறீங்களா, இல்ல எல்லாம் தெரிஞ்ச என் கூட வர போறீங்களான்னு கேக்குறாரு. நிறைய பேர் இவர் கூட பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் தனியா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்தா நிறைய பேர் அவர் கூட கிளம்பி போயிடுறாங்க. 2 அசிஸ்டன்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் கிளம்பி போயிடுறாரு. மீதி இருக்க கரண் மட்டும் தான் இவங்க கூட இருக்காரு. அதே மாதிரி தேவன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. ஏற்கனவே இவங்க சில படத்தை கமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம ப்ரொடக்ஷனுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த படத்தோட டைட்டில் எல்லாமே செம்ம காமெடியா இருக்கு. என்ன இந்த மாதிரி டைட்டில் வச்சா படம் எடுப்பாங்க, இந்த மாதிரி படத்தை தாத்தா எடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இதை தக்க வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க தான் விக்டரி ப்ரொடக்ஷன், எங்க கூடயே நீங்க டைப்ல இருங்கன்ற மாதிரி பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா யாருமே உங்க காலை கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த சைடு ரகு இருக்காரு பாத்தீங்களா, நான் உடச்சிட்டு வெளியே வந்துட்டேன், என் கூட நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ரகு கூட தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டா கேன்சல் ஆகிட்டே இருக்கு. என்னதான் மத்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரகு பிடிச்சாலும் 1857 தான் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தேவன் இருக்கார்ல, அதான் முக்கியமான ப்ராஜெக்ட், அதை எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டு வரணும். நான் இன்வெஸ்டர் கிட்ட பேசியிருக்கேன், நீயும் பேசுறதுக்காக வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப பேச வந்த இன்வெஸ்டர் இருக்கார்ல, தேவனை பார்த்து மட்டும் தான் பேசுறாரு. இவங்களை சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாரு. ரகு இல்லாத ப்ரொடக்ஷனை நம்பி என்னால காசு போட முடியாது, அதனால சாரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, சார் நீங்க நிறைய படத்தை பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்க தான் கடைசியில ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி நானும் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார், என்னை நம்பி ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பரவாயில்ல நல்லா தான் பேசுற, ஆனா அர்மான் கையை காட்டுறவங்களுக்கு தான் நான் காசை தர முடியும், அதனால அர்மான் கிட்டே இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரகு இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கிராஸ் பண்ணி இந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இன்வெஸ்டர் கிட்ட நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அர்மான் ஓகேன்னு சொன்னா எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அர்மான் அவரோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காரு, ஒய்ஃப் கூட தான் இருக்காரு. அந்த இடத்துல இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட ஒய்ஃபும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறாங்கல்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அர்மான் ஒய்ஃப் பேரு மந்த்ரா அப்படின்றது. அந்த மந்த்ராவோட படத்தை இவர் ப்ரொடியூஸ்லாம் பண்ணிருப்பாரு. அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இப்ப 4 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க.
இப்ப கார்டன் ஏரியால இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. நேரடியா எனக்காக நடின்னு கேட்ட இவருக்கு அசிங்கமாயிடும்ல, அதனால நேரடியா ரகு கேட்க மாட்டாரு. 1857 ஃபுல் வேலை முடிஞ்சிருச்சு, நீ ஓகேன்னு சொன்னா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவர் இருக்கார்ல, இவருக்கு பிடி கொடுத்தே பேச மாட்டாரு. ரகு நீ நடிக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ போட்டிருக்க மாட்டாரு. நீ விருப்பப்பட்டா நடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா அர்மானா உங்களுக்கு கண்டிஷன்லாம் போட்டு வச்சிருக்காரு போல, அதனால நடிக்க முடியாம மந்த்ராவும் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. நீ நடிச்ச படத்தெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது, என்னால தான் அதை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மந்த்ராவும் கொஞ்சம் சோகமா ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உன்னால பண்ண முடியாது, நீயும் ஒரு கம்பேக் கொடு, எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃபும் சொல்றாங்க. ரகு பேசிட்டு இருக்க மாதிரி அர்மான் இருக்காரு பாத்தீங்களா, கிழங்கெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிழங்கு எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரகுவும் வேற மாதிரி தான் இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ கிளைமேக்ஸ் மாத்த சொன்னல, அதே மாதிரி கிளைமேக்ஸ மாத்தியாச்சு, அதே மாதிரி 2-3 ஃபைட் சீன் எக்ஸ்ட்ரா ஆக்கியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அர்மான் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கிழங்கு டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாக்குறியான்னு கேக்குறாரு. இதனால ரகு உள்ளுக்குள்ள செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மகிமாவையும் கரணையும் நமக்கு காட்டுறாங்க. 1857 அப்படின்ற கதையை சூர்யான்ற ஒரு டைரக்டர் தான் ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா ரகு இருக்காரு பாத்தீங்களா, அந்த கதையில நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் அர்மான் கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த மாடிஃபிகேஷன் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பண்ண வேணாம், சூர்யா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எடுக்கலாம், எனக்கு சூர்யா கிட்ட மட்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சூர்யாவை மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஜான்வி கபூர் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க பேசுவாங்களான்னு தெரியலையே, அதனால வேணான்ற மாதிரி தாண்டி வந்துடுறாங்க. இப்ப சூர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா சூர்யா வந்துடுறாரு. ஏற்கனவே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், நீங்க நினைச்ச மாதிரியே பண்ணிக்கோங்க, நீங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அர்மானை வச்சு நான் நினைச்ச மாதிரி எப்படி எடுக்க முடியும், அவருக்கே பாதி பட்ஜெட் போயிடும், மீதி பட்ஜெட்டை வச்சு அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட்ஜெட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஜான்வி கபூர் வந்துடுறாங்க. உங்களை பார்த்தேன், அதனால தான் ஒரு ஆய் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன், நானும் ஓரளவுக்கு நடிப்பேன், ஏதாவது படம் வந்தா எனக்கும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்றத மகிமாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சூர்யாவும் இவங்க இவ்வளவு சொன்னதால பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களும் சந்தோஷமா அவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அர்மான் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பழைய படத்தை பாட்டை பாடிட்டு இருக்காரு. அந்த படத்துல இவரோட ஒய்ஃப் கூட தான் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. நீயும் வான்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம சேர்ந்து நடிச்ச அந்த படம் பிளாக் பஸ்டர், அதே மாதிரி திரும்பி ஒரு படம் சேர்ந்து நடிக்கலாம் சொல்றேன், நீ தான் கேட்க மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நடிக்க ஓகே சொல்றாரு போல, ஆனா என் கூட தான் நடிக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காரு போல. அர்மான் ரகுவை மதிக்காம சீன் போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ரகுவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அர்மானுக்கு போன் கால் வருது, கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. போன்ல தேவன் தான் இவர்கிட்ட பேசுறாரு போல. சொல்லுங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. மந்த்ரா ரொம்பவே டேலண்டான பொண்ணு, உங்ககிட்ட ஒரு ஸ்டோரியை பிச் பண்ணணும்னு நினைக்கிறா, இன்னைக்கு நைட் அனுப்பி விடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கு நைட்டா, சரி அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அந்த சமயம் ரகு இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால ரகுவையும் ஒய்ஃபையும் ஒரு இடத்தை சுத்தி பார்க்கறதுக்காக இவர் அனுப்பி வச்சிடுறாரு. நரேஷனுக்கு சூர்யா வந்திருக்க மாட்டாரு, இவங்களும் கரணும் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட அவார்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா ஒரு கண்ணாடி எடுத்து பாக்குறாங்க, அதை பத்திலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஆக்டர் வந்துடுறாரு. இந்த கண்ணாடியை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஒரு வாட்டி ஃபேன்ஸ் மீட் அப்ப தெரியாதனமா உங்க கண்ணாடி கீழே விழுந்துருச்சு, எல்லா ஃபேன்ஸுமே போட்டி போட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்ப ஃபேன்ஸ் மத்தியில நானும் இருந்தேன் சார்னு சொல்றாங்க. இதனால இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அர்மான் என்ன சொல்றாருன்னா, ஜோஷியத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதனால இந்த ஜோஷியரே எனக்கு பக்கத்துல தான் உட்காந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. சரி நெரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, டேபை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கதையா நெரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ஆஃபர் நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரகு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, மந்த்ரா நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, ஆனா அர்மான் பெருசா அலோவ் பண்றது இல்ல போல, மந்த்ரா வச்சு படம் எடுத்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரணும் நரேஷனை முடிச்சிடுறாரு. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நரேஷனை நான் பார்த்ததே கிடையாது, ஆனா கதை நல்லா தான் எனக்கு தெரியுது, அவன் சொன்ன வருஷனை விட இது பெட்டரா இருக்கு, ஆனா யோசிச்சுதான் என்னால முடிவை சொல்ல முடியும், இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாரு. ஆனா இவங்க விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்க நிறைய கமர்ஷியல் படம் நடிச்சிருக்கீங்க, அதே சமயம் நடுவுல நல்ல கதை இருக்கிற படத்தையும் நீங்க நடிச்சிருக்கீங்க, உங்க ஆக்டிங் டேலண்ட்டையும் நடுவுல காமிச்சிருக்கீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் டேலண்ட் காட்டுறதுக்கும் வசதியா இருக்கும், அதே மாதிரி கமர்ஷியலா ரொம்ப பெரிய சக்சஸும் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது இவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால கண்ணாடி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு மாட்டி விடுறது. இதுக்கப்புறம் இந்த கண்ணாடி உனக்கு தான் சொந்தம், ஆனா நான் யோசிச்சு தான் முடிவை சொல்லுவேன்னு கிளம்பிடுறாரு. இவர் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட ஒய்ஃப் மந்த்ரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
நரேஷன்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா இந்த சமயத்துல இந்த மாதிரி படம் பண்ணா எனக்கு தேவையில்லாம ஒரு ஃபிளாப் வர வாய்ப்பு இருக்கு, அதனால நான் வேணான்னு சொல்லலாம் தான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. நல்லதா போச்சு, இப்பதான் நான் ரகு கிட்ட பேசினேன், ரகு என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கானா, நம்ம 2 பேருமே திரும்பி நடிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டோம்ல, அதுக்கு சரியான சான்ஸ் இதுதான், அந்த படத்துல நம்ம 2 பேருமே சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா இந்த தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்கிற இவரு உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம அலைய விட்டோம், நேரடியா நம்மள நெருங்க முடியலன்னு மந்த்ரா மூலியமா நம்மள நெருங்க பாக்குறானா அப்படின்ற மாதிரி அர்மான் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவங்க கிட்ட அதெல்லாம் காமிச்சுக்க மாட்டாரு, நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இதோட செகண்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. முதல் 2 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது இதுதான், ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நல்ல வரவேற்பு தாங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியா போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.